இங்கிலீஷில் பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில் நம்ம வாழ்க்கையில் டே டு டே லைஃப்பில், எவ்ரிடே லைஃப்பில் தொடர்ந்து நம்ம பேசக்கூடிய, பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களை ஆங்கிலத்தில் எப்படி நம்ம கோர்வையாக பேசுறது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இல்லையா? இதில் கிரவுண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு அந்த வார்த்தையை நம்ம எப்படி கண்டினியூஸ் டென்ஸில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கண்டினியூஸ் டென்ஸ், இந்த கண்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்தி இந்த கிரவுண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லையா? இந்த கிரவுண்ட், ஆன் த கிரவுண்ட், in the ground, on the ground, இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன, வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். He is planting saplings in the ground. The tree is rooted in the ground அப்படின்னு பார்த்தோம். The tree is rooted in the ground. அதே மாதிரி on the groundக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். The boys are playing on the ground. The boys are playing on the ground. ஓகே சார், இப்போ நீங்க கிரவுண்ட் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு, அதே மாதிரி ஃப்ளோர் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. கிரவுண்டுன்னு ஒரு வேர்டு இருக்கு, ஃப்ளோர் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு இல்லையா? இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? கிரவுண்ட் அப்படின்னா நிலம், கிரவுண்ட் அப்படின்னா என்ன? நிலம். ஃப்ளோர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரை. ஃப்ளோர் அப்படிங்கிறது தரையை குறிக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தரை இருக்கு இல்லையா, தரை போட்டு வச்சுருப்பாங்க, ஃப்ளோர் போட்டு வச்சுருப்பாங்க, டைல்ஸ் போட்டிருப்பாங்க, மொசைக் போட்டிருப்பாங்க, இல்லை சாதாரண ஒரு தரையாக இருக்கும். இதையெல்லாம் குறிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோர். கிரவுண்ட் அப்படிங்கிறது நிலம். ஸோ இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். கிரவுண்ட் அப்படிங்கிறது நிலம், ஃப்ளோர் அப்படிங்கிறது தரை. இதை பயன்படுத்தி ஒரு கண்டினியூஸ் டென்ஸில் ஒரு வாக்கியத்தை நம்ம பார்க்கலாமா? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்தி கிரவுண்ட் அண்ட் ஃப்ளோர் இந்த ரெண்டு வார்த்தைகளை பயன்படுத்தி யூஸ் பண்ணி நம்ம பேசலாமா? ரெடியாக இருக்கீங்களா? அவன் தரையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவன் தரையில் உட்கார்ந்துட்டு இருக்கான்பா. தரை அப்படிங்கிறது என்ன? ஃப்ளோர். அவன் தரையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். தரை அப்படிங்கிறது ஃப்ளோர். தரையில் உட்காந்துருக்கான். என்னப்பா கீழே உட்காந்துருக்கேப்பா, தரையில் உட்காந்துருக்கேப்பான்னு சொல்கிறோம் இல்லையா? அவன் தரையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். அவன் ஹீ வந்தாலே என்ன வந்துடும்? ஈஸ். ஹீ இஸ் உட்காந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? சிட்டிங். ஹீ இஸ் சிட்டிங். அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். He is sitting. தரையில் உட்காந்துட்டு இருக்காப்பா. அவன் எங்கப்பா உட்காந்துட்டு இருக்கான்? தரையில் உட்காந்துட்டு இருக்கான். He is sitting on the floor. அவன் மைதானத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். மைதானத்தில் கூட தரையில் தான் உட்காந்துருக்கான். ஆனால் அதை எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷில்? அவன் மைதானத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். சார் மைதானத்தில் விளையாடுவாங்களே சார் அப்படின்னா நம்பால் மைதானத்துக்கு போய் உட்காந்துக்குவான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மைதானத்தில் அவன் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான், அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? He is sitting தான், உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். He is sitting
மைதானத்தில், மைதானம்னா என்ன? நிலம், கிரவுண்ட். He is sitting on the ground. On the ground. ஏன் சார் he is sitting in the ground வராதா சார் அப்படின்னா, கிரவுண்டுக்குள்ள பூந்துக்கிட்டு போயெல்லாம் உட்கார முடியாது, கிரவுண்டு மேலே தான் உட்கார முடியும் இல்லையா? அதனால you have to use on. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆன் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். தரைக்கு உள்ளே உட்கார முடியாது, தரைக்கு மேலே தான் நம்ம உட்காடுறோம். சேருக்கு மேலே தான் உட்காருவோம், சேருக்குள்ளே போய் உட்கார முடியுமா? முடியாது இல்லையா? he is sitting on the floor. he is sitting on the chair. அவர் எங்கே சார் உட்காந்துருக்காரு? சேரில் உட்காந்துருக்காரு. சேர்லன்னா எப்படி? on the chair. he is sitting on the chair. he is sitting in the chair அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த சேர்னா என்ன ஆகும்? சேருக்குள்ள பூந்து உட்காந்துருக்காரு, அவர் உட்காந்துருக்கிறதே தெரில சார், சேருக்குள்ள பூந்துக்கிட்டாரு சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா he is sitting in the chair அப்படின்னு சொல்ல முடியாது. சேர் மேலே தான் உட்காந்துருக்காரு. அப்போது he is sitting on the chair. he is sitting on the ground. So this is the simple difference between ground and the floor. இன்னும் கொஞ்சம் அப்படியே அட்வான்ஸ்டாக நீங்கள் போனீங்க அப்படின்னா ட்ரீ சாப்ளிங்ஸ்னு சொல்லுவாங்க, மரக்கன்றுகள்னு சொல்றீங்க இல்லையா? மரக்கன்றுகளுக்கு என்ன இங்கிலீஷில்? மரக்கன்றுகளுக்கு இங்கிலீஷில் என்ன? சாப்ளிங்ஸ். மரக்கன்றுகளுக்கு இங்கிலீஷில் என்ன? SAPLINGS, சாப்ளிங்ஸ். மரக்கன்றுகளை பள்ளி மைதானத்திலே அவன் நட்டு கொண்டிருக்கிறான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? மரக்கன்றுகள்னா சாப்ளிங்ஸ். பள்ளி மைதானத்திலே ஒரு மாணவன் மரக்கன்றுகளை நட்டு கொண்டிருக்கிறான். திங்க் பண்ணி வைங்க, நல்லா யோசிச்சு வைங்க. அந்த மாணவன் மரக்கன்றுகளை நட்டு கொண்டிருக்கிறான். நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம்.